கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக 1 கொரிந்தியர் 15ஆம் அத்தியாயம் 35வது வசனத்திலே ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலமாக மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள், அப்படி எழுந்திருக்கிறவர்கள் எப்படிப்பட்ட சரீரத்தோடு கூட எழுந்திருப்பார்கள் என்பதை நாம் வாசிக்க முடியும். இந்த நாளிலும் தேவ பிள்ளைகளுடைய உயிர்த்தெழுதல், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை இன்னும் சில நாட்களிலே நாம் கொண்டாட போகிறோம். அதற்கு முன்பாக தேவ பிள்ளைகள் எப்படி உயிர்த்தெழுவார்கள் என்பதை குறித்து நாம் தியானிப்பது நமக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். எனவே நாம் இந்த வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பாக நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, நாங்களுமே நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த நாளிலும் விசுவாசிகள் அல்லது தேவ பிள்ளைகளுடைய உயிர்த்தெழுதல் எப்படிப்பட்டதாக இருக்கும், அதனுடைய முக்கியத்துவம் அவசியம் என்ன என்பதை குறித்து நாங்கள் தியானிக்க கர்த்தர் எங்களுடைய மனக்கண்களை நீர் திறக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பேசுகிற எனக்கும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அதை ஆசீர்வாதமாக மாற்றித்தாரும். அடியானை மறைத்து தகப்பனே நீங்கள் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம், வறுமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். உயிர்த்தெழுதலுடைய அவசியத்தை குறித்து அதே பவுல் அப்போஸ்தலர் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 8ஆம் அத்தியாயத்திலே 18 முதல் 25 வரை உள்ள வசனங்களிலே அவர் மிக தெளிவாக அதை சொல்லுவார். நான் அதனுடைய சாராம்சத்தை சொல்ல வேண்டுமென்றால், ஒரு மனிதனுடைய முக்கூறு பகுதிகள், அதாவது ஆவி, ஆத்துமா, சரீரம், இது ஒரு பிதா குமாரன் பரிசுத்த ஆவி இருப்பது போல ஆவி, ஆத்துமா, சரீரம். ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் அழிவிற்கு என்று நியமிக்கப்பட்டதான அந்த அழிந்து போகக்கூடிய நிலைமையிலே நியமிக்கப்பட்டிருந்த அந்த சரீரம், அது மகிமையின் சரீரமாக சுயாதீனம் அடைந்து அது சரீர மீட்பு என்கிறதான ஒரு அனுபவத்திற்குள்ளே கடந்து போகிறார்கள். இப்படிப்பட்டது யாருக்கு இந்த அனுபவம் கிடைக்கும் என்றால், தேவனுடைய பிள்ளைகள் அல்லது விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிற புத்திர சுவிகாரம் என்கிற தகுதியை பெற்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இந்த பெரிய ஸ்லாக்கியத்தை தருகிறார். ஒரு சரீர மீட்பு அல்லது சரீரத்தில் ஒரு உயிர்த்தெழுதல். இது நம்முடைய கண்களுக்கு தெரியாவிட்டாலும் அது நடக்கும். அதைத்தான் நாம் விசுவாசிக்கிறோம். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது எவ்வளவு நிச்சயமோ, அதே போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவரை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த அனுபவம் வரும் என்று வேதத்திலே பல வசனங்கள் நமக்கு எடுத்து காட்டுகிறது. 1 கொரிந்தியர் 6ஆம் அத்தியாயம் 19வது வசனத்தில், நம்முடைய சரீரம் பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஆலயம், எனவே நமக்கு ஒரு சரீர அமைப்பு தேவை. நம்முடைய மரணத்திற்கு பிறகும் நமக்கு ஒரு சரீர அமைப்பு தேவை. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் அங்கே தங்க வேண்டும். 1 கொரிந்தியர் 15ஆம் அத்தியாயம் 26வது வசனத்தில், எல்லா நிலையிலும் பாவத்தை ஜெயிக்க அல்லது மனுக்குலத்தின் எதிரியாகிய அந்த சரீர மரணத்தை நாம் ஜெயிக்க வேண்டும் என்று அங்கே பவுல் அப்போஸ்தலர் வலியுறுத்துகிறார். இந்த சரீர மரணத்தை நாம் ஜெயிக்க வேண்டும். சரீரத்தில் மரணம் ஏற்படுவது உண்மை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அதை ஜெயித்து ஒரு மகிமையான சரீரத்தை அவர்களுடைய உயிர்த்தெழுதலிலே பெற்றுக்கொள்வார்கள். வேதாகமத்திலும் பழைய ஏற்பாடானாலும் சரி, புதிய ஏற்பாடானாலும் சரி, சரீர உயிர்த்தெழுதலை குறித்து அநேக காரியங்கள் எழுதப்பட்டுள்ளது. உதாரணமாக ஆதியாகமம் 22ஆம் அத்தியாயம் 1 - 14 வசனம் வரை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால், ஆபிரகாம் தனக்குடைய ஒரே குமாரனாகிய ஈசாக்கை பலியிடப் போகிற சம்பவத்தை நீங்கள் பார்க்க முடியும். அதை குறித்து எபிரேயர் நிருபத்தை ஆக்கினோன் எழுதும்போது, ஆபிரகாம் விசுவாசத்தினாலே தன்னுடைய மகனை பலியிட போனார். அப்பொழுது அவருடைய விசுவாசம் எப்படி இருந்ததென்றால், ஒருவேளை நான் பலியிட்டு அதை தகன பலியாக நான் தகனித்து போட்டாலும் அந்த சாம்பலில் இருந்து ஆண்டவர் எனக்கு ஈசாக்கை திரும்ப தருவார் என்கிற விசுவாசத்தோடு கூட தான் பலியிட்டார். அங்கே அந்த 19வது வசனம் என்ன சொல்கிறது? தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான், மரித்தோரில் இருந்து அவனை பாவனையாக திரும்ப பெற்றுக்கொண்டான். அவனை பலியிட்டிருக்க வேண்டும், அவனை சாம்பலாக்கி இருக்க வேண்டும். ஆனால் தேவனாகிய கர்த்தர் இடைப்பட்டு அங்கே முட்புதரிலே சிக்கின ஒரு கடாவை காட்டி
அதற்கு பிறகு அந்த கிடாவை பலியிட்டு அந்த ஈசாக்கு அந்த சாம்பலாகிற அந்த தன்மையிலிருந்து அவர் தப்புவிப்பதை உயிர்த்தெழுதலின் அனுபவத்திற்கு அந்த எபிரேய நிருபத்தை ஆக்கினவர்கள் அதை ஒப்பிட்டு சொல்கிறார்கள். பாவனையாக திரும்ப பெற்றுக்கொண்டான். இன்னும் அநேக காரியங்கள் வேத புத்தகத்திலே அந்த உயிர்த்தெழுதல், தேவ பிள்ளைகளுடைய உயிர்த்தெழுதலை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 16:10 வாசிக்கும்போது, என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர் என்று. இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமாக இருந்தாலும் இது ஒரு உயிர்த்தெழுதலின் அனுபவத்தை சுட்டி காட்டுகிறது. அந்த என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். யோபு அதே மாதிரி 19ஆம் அத்தியாயம் 25 27 வரை வாசிக்கும்போது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலாய் அழுகின பின்பு என் மாம்சத்திலிருந்து தேவனை நான் பார்ப்பேன். மாம்சத்திலிருந்து தேவனை நான் பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்கு சோர்ந்து போகிறது என்று. மாம்சம் அழுகி போனாலும் நாறி போனாலும் அந்த உயிர்த்தெழுந்த மகிமையான சரீரத்தில் இருந்து நான் என்னுடைய மீட்பரை காண்பேன் என்று யோபு, பழைய ஏற்பாட்டு மனிதன், அந்த நாளிலே அதை தீர்க்க தரிசனமாக எழுதியிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி கூட 26ஆம் அத்தியாயம் 19வது வசனத்திலே, மரித்த உம்முடையவர்கள் பிரேதமான என்னுடையவர்களோடு கூட எழுந்திருப்பார்கள், மண்ணில் தங்கியிருக்கிறவர்களே விழித்து கம்பீரியுங்கள், உம்முடைய பனி பூண்டுகளின் மேல் பெய்யும் பனி போல இருக்கும், மரித்தோரை பூமி புறப்பட பண்ணும். ஸோ மரித்தோரை பூமி புறப்பட பண்ண வேண்டும் என்றால், அல்லது அவர்கள் கல்லறையிலிருந்து எழும்பி வர வேண்டுமென்றால், அவர்கள் ஆவியாக அல்ல, ஒரு சரீரத்தோடு கூட அவர்கள் வருவார்கள் என்பதை ஏசாயா முன்கூட்டியே சொல்லுகிறார். தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 12ஆம் அத்தியாயம் 2வது வசனத்திலே, பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவர்களில் அநேக ஜனங்கள் உண்டு, சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அந்த தேவ பிள்ளைகளுக்கு நடக்கப் போகிற உயிர்த்தெழுதலை முன்னறிவிக்கிற காரியங்கள். ஓசியா 13:14 வாசித்து பாருங்கள். அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன், அவர்களை மரணத்திற்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். மரணமே உன் வாதைகள் எங்கே, பாதாளமே உன் சங்காரம் எங்கே, மனமாறுதல் என் கண்களுக்கு மறைவானதாயிருக்கும் என்று ஓசியா மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அத்தியாயம் 24 புதிய ஏற்பாட்டிலே வரும்போது, தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்தி அவரை எழுப்பினார் என்று அங்கே சொல்லப்படுகிறது. அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவர் உயிர்த்தெழுந்ததை அவர் எழுப்பினார். அவரை மரணம் கட்டக்கூடாததாய் இருந்தது என்று அங்கே அப்போஸ்தலர் 2:24 வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அத்தியாயம் 13-14 ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக, அப்பொழுது நீ பாக்கியவானாயிருப்பாய். அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள், இந்த பூமியிலே அவர்கள் உனக்கு பதில் செய்ய முடியாது, நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே நீதிமான்கள், விசுவாசிகள், தேவ பிள்ளைகளுக்கு ஒரு உயிர்த்தெழுதல் உண்டென்று சொல்லுகிறார். லூக்கா 20ஆம் அத்தியாயம் 35-36 அவர்கள் அங்கே மறுமையடையும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்குதலையும் அடைய பாத்திரராக எண்ணப்படுகிறவர்களோ பெண் கொள்வதுமில்லை, பெண் கொடுப்பதுமில்லை, அவர்கள் இனி மரிக்கவும் மாட்டார்கள், அவர்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகள் ஆனபடியால். உயிர்த்தெழுதலின் பிள்ளைகள் என்று அந்த தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு பட்டத்தை சொல்லுகிறார். சதுசேயர்கள், அவர் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர்கள் அவரிடத்தில் வந்து கேட்கிறார்கள். ஒருவன் ஒரு மனைவியை திருமணம் பண்ணினான், அவன் இறந்த உடனே அவனுடைய சகோதரன் பண்ணினான், இப்படி 7 சகோதரர்களும் அவளை திருமணம் பண்ணினார்கள். எனவே ஆண்டவருடைய வருகையிலே அவள் யாருக்கு மனைவியாய் இருப்பாள் என்று கேட்டபோது
ஆண்டவர் தொடர்ந்து அந்த சத்தியத்தை அவர்களுக்கு விளக்கி காட்டி அவர் சொல்கிறார்கள், அவர்கள் இனி மரிக்கவும் மாட்டார்கள், அவர்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளானபடியால் தேவ தூதருக்கு ஒப்பானவர்களுமாய் தேவனுடைய பிள்ளைகளுமாய் இருப்பார்கள் என்று திரும்பவும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த லூக்கா சுவிசேஷத்திலே நமக்கு நடக்கப் போகிற ஒரு உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லுகிறார். யோவான் 5:21 வாசிக்கும் போது, பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல என்று சொல்லுகிறார். மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார் என்று அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிடைக்கிற இந்த சிலாக்கியத்தை அவர் சொல்லுகிறார். அதே யோவான் 5:28-29 வாசிக்கும் போது, ஏசாயா தீர்க்கதரிசி 26வது அத்தியாயத்திலே சொன்னதை ஆண்டவர் திரும்பவும் அங்கே சுட்டி காட்டுகிறார். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். தேவனுடைய பிள்ளைகள் அடக்கம் பண்ணப்பட்டிருந்தாலும், மரித்து பல 100 ஆண்டுகள் ஆயிருந்தாலும், அந்த பிரேத குழிகளிலிருந்து எந்த இடத்துல அடக்கம் பண்ணினார்களோ அந்த இடத்திலிருந்து அவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்கிறவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், தீமை செய்கிறவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள் என்று சொல்லுகிறார். இந்த வசனங்கள் எல்லாம் ஆண்டவர் உயிர்த்தெழுதலை குறித்து நமக்கு சொன்னதான காரியங்கள். யோவான் 6ஆம் அத்தியாயம் 39-40 வரும்போது, அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில், பாருங்க, கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவானவருடைய சித்தமாயிருக்கிறது. கடைசி நாளில் ஒருவேளை ஆண்டவருடைய வருகை பிந்தி நாம் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருந்தாலும் ஒரு நாள் ஆண்டவர் நம்மை எழுப்புவார். குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும், வேறு வழி இல்லை, வேறு மார்க்கம் இல்லை, வேறு பைபாஸ் ரூட் இல்லை. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் நித்திய ஜீவனை அடைவதும், நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாக இருக்கிறது என்றார். அதே யோவானில் 6ஆம் அத்தியாயத்திலேயே 44வது வசனத்தில் வரும்போது, என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான், கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். பாருங்க, எவ்வளவு ஒரு அஷ்யூரிங் வேர்டை ஆண்டவர் இந்த லூக்கா சுவிசேஷத்திலையும் யோவான் சுவிசேஷத்திலையும் திரும்ப திரும்ப சொல்கிறார். அதே யோவான் 6ஆம் அத்தியாயத்தில் 54வது வசனத்தில் வாசிக்கும்போது, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். இன்றைக்கு அந்த கம்யூனியன் என்று சொல்லுகிறோமே, அல்லது கர்த்தருடைய பந்தி என்று சொல்லுகிறோமே, அதில் பங்கு பெறுகிறவர்களை கடைசி நாளில் எழுப்புவேன். 1 கொரிந்தியர் 15:20 22-23 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆண்டவர் எவ்வளவு சிம்பிளாக சொல்கிறாங்க பாருங்க. ஆதாமுடைய பாவத்தினால இந்த உலகத்தில் மரணம் வந்தது உண்மைதான். நீங்களும் நானும் ஒரு நாள் மரிக்க போவதும் உண்மைதான். ஆதாமுக்குள்ள ஒரு சரீரத்தில் மரணம் ஏற்பட்டாலும் கிறிஸ்துவுக்குள்ள நீங்களும் நானும் உயிர்ப்பிக்கப்படுவோம். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற்பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவருடைய வருகையிலே அவருடையவர்களும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். பிலிப்பு 3:10 இதைத்தான் பவுல் அப்போஸ்தலர் சொல்லும்போது, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும். பவுல் அப்போஸ்தலருடைய வாழ்க்கையின் நோக்கம் அதுவாக இருந்தது. நான் மரிப்பது உறுதி, இந்த சரீரத்தில் ஒரு மரணம் வரும், ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள நான் உயிர்ப்பிக்கப்படுவேன். ஆதாமுக்குள்ள நான் மரிப்பது உறுதி, அது நடந்து வருகிற ஒரு அனுபவம் தான், இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் கிறிஸ்துவின் உடையவனாக நான் இருக்கிறபடியினால அதில் நான் உயிர்ப்பிக்கப்படுவேன் என்கிற தகுதியை அடையும்படி எல்லாவற்றையும் நான் நஷ்டமென்றும் குப்பை என்றும் விட்டேன் என்று தொடர்ந்து அவர் சொல்லுவார். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அத்தியாயம்
14 17 வாசிக்கும் போது இயேசுவானவர் மரித்து பின்பு உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. பாருங்க, விசுவாசிக்கிறோமே. அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்கிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. எனவே கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட, ஆண்டவர் அழகாக சொல்கிறார், அக்காலத்திலே எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமாய் அப்பொழுது கர்த்தருடனே கூட இருப்போம். இப்படி வேதத்தில் எத்தனையோ வசனங்கள் வெளிப்படுத்தின விசேஷம். 20ஆம் அத்தியாயம் 4 - 6 வரை வாசிக்கிறேன். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன். யோவான் பத்ம தீவில் கண்ட தரிசனத்தை சொல்லுகிறார். அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்ட ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொர்பத்தையாவது வணங்காமல், அந்தி கிறிஸ்துவை சொல்லுகிறார்கள், தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்த கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். மரணமடைந்த மற்றவர்களுக்கும் அந்த 1000 வருஷம் முடியும் மட்டும் அவர்கள் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. மரணத்தை ஜெயிக்கிற ஒரு உயிர்த்தெழுதலின் அனுபவம். இவர்களுக்கு 2வது மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 20:13 இது எப்படி நடக்கும் என்று நீங்கள் கேட்கலாம். சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். எனவே இத்தனை வசனங்கள், நான் சுட்டி காட்டின வசனங்கள், பழைய ஏற்பாட்டு வசனங்கள், புதிய ஏற்பாட்டு வசனங்கள், நமக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு நடக்க போகிற அந்த உயிர்த்தெழுதலின் அனுபவத்தை சுட்டி காட்டுகிறது. அதை சுதந்திரிப்பதற்கு நீங்களும் நானும் தகுதிப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் தருகிற அந்த நிச்சயம் அல்லது வாக்குறுதி என்னவென்று நீங்கள் பார்ப்பீர்களேயானால், அடுத்ததாக மத்தேயு 28:6 அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அதிகாலமே இருட்டோடு எழும்பி ஸ்திரீகள் கல்லை புரட்டி அவருடைய சரீரத்திற்கு கந்தவர்க்கமிடலாம் என்று ஓடி போகிறார்கள். அப்பொழுது அங்கே இருக்கிற தூதன் சொல்கிறார், அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அப்போஸ்தலர் 17:33 அங்கே சொல்லுகிறது, மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயந்தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்வதை பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அத்தியாயம் 12:20-22 வரை வாசிக்கும் போது, கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம் என்று பவுல் அப்போஸ்தலர் கேட்கிறார். இன்னும் நம்பாதவர்களாய் நீங்கள் இருந்தால் இந்த வசனங்களை நீங்கள் நிதானமாய் ஆவியானவருடைய துணையோடு கூட நான் சொன்ன அத்தனை வசனங்களையும் வாசித்து பாருங்கள். அதே 15ஆம் அத்தியாயம் 20-21 நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற்பலனானார். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டானது. முதலாம் ஆதாம்னால மரணம் உண்டானது. 2ஆம் ஆதாம் ஆகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனால நமக்கு ஒரு உயிர்த்தெழுதல் அனுபவம் கிடைத்தது. அடுத்த கேள்வி, அந்த நம்ம முதல்ல வாசித்த வசனத்தினுடைய 2வது பகுதி, உயிர்த்தெழுந்தவர்களுடைய சரீரம் எப்படி இருக்கும்? இது அநேகருக்கு ஒரு விளங்காத புதிராக இருக்கிறது.
நான் இதை வேதத்தின் அடிப்படையிலே உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். அந்த சரீரம் மகிமை அடைந்த ஒரு சரீரமாக இருக்கும். இயேசுவின் மகிமை அடைந்த சரீரம் போல நம்முடைய சரீரமும் மகிமை அடைந்து இயேசுவின் சரீரத்திற்கு ஒப்பாக அது மாறும். ரோமர் 8:29 தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு வகையில் நம்முடைய மூத்த அண்ணன். நாம் எல்லாரும் அவருடைய தம்பிகள். தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். இந்த வசனம் திட்டமும் தெளிவுமாய் சொல்கிறது. உயிர் தெழும்போது நம்முடைய சரீரம், அந்த மகிமை அடைந்த சரீரம் எப்படி இருக்கும்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மகிமை அடைந்த சரீரத்திற்கு அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும். அதே நேரத்தில் நம்மை அடையாளம் காணத்தக்கதாய் நம்முடைய தனித்தன்மைகள் நம்முடைய சரீரத்தில் காணப்படும். 1 கொரிந்தியர் 15:20 நம்ம அதை குறித்து ஏற்கனவே நான் வாசித்தேன். அதே 15ஆம் அத்தியாயத்தில் 42வது வசனம் வாசிக்கிறேன். மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும், அழிவுள்ளதாய் விதைக்கப்படும். இந்த ஜென்ம சரீரம் அழிவுள்ளதாய் விதைக்கப்படும். ஆனால் ஆவிக்குரிய சரீரமோ அழிவில்லாததாய் அது எழுந்திருக்கும். அதுதான் மகிமை அடைந்த சரீரம். அதே 44ஆம் வசனத்துக்கு வரும்போது ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. அது எப்படியப்பா 2 சரீரம்னு கேட்டால் ஆவியானவர் சொல்கிறார், இப்பொழுது நாம் வாழ்ந்திருக்கிற இந்த சரீரம் இது நம்முடைய ஜென்ம சரீரம். ஆனால் நம்முடைய மகிமை அடைந்த சரீரம், அதுதான் நான் முதல்ல சொன்னேன், நமக்கு ஒரு சரீரம் வேண்டும். ஏனென்றால் நம்முடைய சரீரம் பரிசுத்த ஆவி தங்குகிற ஆலயம். அந்த சரீரம் அது ஆவிக்குரிய சரீரமாய் காணப்படும். 49வது வசனத்தில் வரும்போது அதே 15ஆம் அத்தியாயத்தில், மேலும் மண்ணானவருடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் நாம் அணிந்து கொள்ளுவோம். பாருங்க, எவ்வளவு அழகாக அந்த உயிர்த்தெழுதலின் மகிமையின் சரீரத்தை குறித்து வேத வசனம் சுட்டி காட்டுகிறது. பிலிப்பியர் 3ஆம் அத்தியாயம் 20-21 வரும்போது, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்பிடித்து கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை, இந்த ஜென்ம சரீரத்தை தம்முடைய மகிமையின் சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துகிறார். இப்பொழுது நம்ம மறுரூபம் அடைந்து கொண்டிருக்கிறோம். இட் இஸ் எ கண்டினியூஸ் ப்ராசஸ். ஆனால் நம்முடைய உயிர்த்தெழுதலில் அது முற்றிலும் பெர்ஃபெக்ட் பண்ணப்பட்டு தேவனுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமை அடைந்த சாயலுக்கு ஒப்பாக அது மகிமைப்படுத்தப்படுகிறது. எனவே தான் 1 யோவான் 3:2 வாசிக்கும் போது, பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம், இனி எந்த விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் நன்றாக கவனியுங்கள், அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். எவ்வளவு வசனங்கள் திட்டமும் தெளிவுமாய் சொல்கிறது. அப்போது அடுத்தது நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நம்முடைய முந்தின தோற்றம் அது முற்றிலும் மறைந்து போகாது. நம்முடைய ஜென்ம சரீரம் மகிமை அடைந்து தேவனுடைய சரீரத்திற்கு ஒப்பான மகிமையான சரீரமாய் வரும்போதும் நம்முடைய ஜென்ம சரீரத்தில் நம்மை யார் என்று மற்றவர்கள் அடையாளம் காண முடியும். பரலோகத்தில் நீங்கள் போகும்போது உங்களுக்கு விருப்பமானவர்கள், உங்களுடைய உறவினர்கள், பெற்றோர்கள், நண்பர்கள் அல்லது சகோதர சகோதரிகளை உங்களால் அடையாளம் காண முடியும், அவர்கள் பரலோகத்தில் இருந்தால். இதை நம்ம எதிலிருந்து அறிந்து கொள்ளலாம் என்றால், ஐஸ்வர்யவான் லாசர் அந்த சம்பவத்திலிருந்து. லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அத்தியாயம் 19-31 வரை வாசிக்கும்போது அங்கே அடையாளம் காண்கிறார்கள். ஐஸ்வர்யவான் லாசரு ஆபிரகாமுடைய மடியில் இருப்பதை பார்க்கிறார். அங்கே நாம் அதை அடையாளம் காண முடியும். புதிய வானம் புதிய பூமிக்கு ஏற்ற பிரகாரமாக வெளிப்படுத்தின விசேஷம் 21:1 சொல்லப்பட்டது போல நம்முடைய சரீரத்தில் அந்த அடையாளங்கள் காணப்படும். 1 கொரிந்தியர் 15ஆம் அத்தியாயம் 42-44 வரை வாசிக்கும் போதும் இதை நீங்கள் விளங்கி கொள்ள முடியும். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும்,
மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும், பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும். அதே அத்தியாயத்தில் 47 48 வாசித்து பாருங்க. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன். இதுதான் நம்முடைய மண்ணான இந்த சரீரம். இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்கு உரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே என்று ஆவியானவர் திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறார். அப்போ அடுத்ததாக ஒரு கேள்வி, நம்முடைய மகிமை அடைந்த சரீரத்தில் வியாதி வருமா என்றால் வியாதி வராது. நம்ம ஏற்கனவே வாசித்த வசனங்கள் அது 1 கொரிந்தியர் 15:43 அந்த ஜென்ம சரீரம் கனவீனமான சரீரம், அந்த மகிமைக்குரிய ஆவிக்குரிய சரீரம் அது கனமுள்ள பலவீனமற்ற பலமுள்ள ஒரு சரீரம். அங்கே வியாதி இல்லை. இந்த ஆவிக்குரிய சரீரத்தில் அது அழியாது, அது அழுகாது, அது மரணமடையாது. 1 கொரிந்தியர் 15:42 அதை நமக்கு சுட்டி காட்டுகிறது. இந்த ஆவிக்குரிய இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட இந்த சரீரம் எப்படிப்பட்ட சரீரமாக இருக்கும் என்றால், ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். லூக்கா 24:41 எம்மாவூர் சீசர்களோடு கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேசிக்கொண்டே போகிறார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய கண்களுக்கு அவர் மறைந்து போனார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மகிமை அடைந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆவிக்குரிய ஒரு சரீரம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்னொரு சம்பவத்தை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 20:19 அப்போஸ்தலர்கள் எல்லாரும் பயந்து அவர்கள் அறைக்குள்ளாக பூட்டி கொண்டிருந்த போது அந்த பூட்டின அறைக்குள்ளே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே உள்ள வந்தார். இதுதான் மகிமை அடைந்த ஆவிக்குரிய சரீரத்தினுடைய வல்லமை. அந்த சரீரம் அந்த பூட்டிய அறைக்குள் எப்படி வர முடியும் என்று யோசித்து பாருங்கள். அது மகிமை அடைந்த சரீரம், அந்த ஜென்ம சரீரத்திற்கு அது மாறானது. அடுத்ததாக சாப்பிட முடியுமா அல்லது குடிக்க முடியுமா என்றால் அங்கு வேதம் சொல்லுகிறது குடிக்கவும் முடியும், சாப்பிடவும் முடியும். சில வசனங்களை மாத்திரம் சுட்டி காட்டுகிறேன். லூக்கா 14:15 இயேசு சொல்கிறார், தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான். லூக்கா 22 சொல்கிறார், கடைசி ராப்போஜனத்தில் தேவனுடைய ராஜ்யத்தில் இது நிறைவேறும் அளவும் இனி நான் புசிப்பதில்லை. அதே அத்தியாயத்தை தொடர்ந்து வாசித்துட்டு பாருங்க, தேவனுடைய ராஜ்யம் வருமளவும் நான் திராட்சரசத்தை பானம் பண்ணுவதும் இல்லை. தேவனுடைய ராஜ்யத்தில் தான் நான் பானம் பண்ண போகிறேன், இன்னும் அங்கே தான் நான் சாப்பிட போகிறேன்னா அந்த ராஜ்யத்திற்கு நீங்களும் நானும் போக தகுதி உள்ளவர்களானால் நீங்களும் நானும் அங்கு போய் சாப்பிடவும் போகிறோம், பருகவும் போகிறோம். லூக்கா 22:30 நீங்கள் என் ராஜ்யத்தில் என் பந்தியில் போஜனபானம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனத்தின் மேல் உட்காருவீர்கள் என்றார். எனவே நம்மால் சாப்பிட முடியும், நம்மால் பருக முடியும். அதே லூக்கா 24 அத்தியாயத்தில் 41 43 வசனங்களை வாசித்து பாருங்க. மகிமை அடைந்த சரீரத்தோடு கூட உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து கடற்கரை ஓரத்தில் சீசர்களை பார்த்து கேட்கிறார், புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உண்டா? அங்கே பொரித்த மீன் கண்டத்தையும் தேன்கூட்டு துணிக்கையும் கண்டு அவைகளை வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்தார். எனவே மகிமை அடைந்த ஆவிக்குரிய சரீரத்தோடு நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசித்து பரலோக ராஜ்யத்தில் அவருடைய பந்தியிலே நீங்களும் நானும் போஜனபானம் பண்ண போகிறோம். ஏன் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு அழியாத ஒரு உயிர்த்தெழுகிற சரீரத்தை நமக்கு தருகிறார் என்றால், 1 கொரிந்தியர் 15:53 வாசித்தது போல, அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் தேவன் நம்மை அவருடைய சாயலாக சிருஷ்டித்த நோக்கம் அங்கே நிறைவேறுகிறது. ஏதேன் தோட்டத்தில் ஆதாமை தன்னுடைய சாயலாக சிருஷ்டித்தார். பாவத்தினால அந்த தேவ மகிமையை ஆதாமும் ஏவாளும் இழந்து போனார்கள். மகிமை அடைந்த சரீரம் அது கிறிஸ்துவின் சரீரத்திற்கு ஒப்பாக சாயலுக்கு ஒப்பாக இருக்கிறதுனாலே அந்த நோக்கம் அங்கே நிறைவேறுகிறது. 1 கொரிந்தியர் 2 அத்தியாயம் 9-10 வாசிக்கும்போது எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை, நமக்கோ
தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். எனவே தான் அந்த சரீரம் அது சாவதில்லை, அது அழியாமை உடையது. ஏனென்றால் தேவன் ஆதியும் அந்தமும் ஆனவர். அவருக்கு அங்கே ஒரு முடிவு சொல்லப்படவில்லை. தேவன் நாம் அவரை எப்படி அறிய வேண்டும் என்று விரும்பினாரோ அந்த நோக்கம் நம்முடைய சாயலாக சிருஷ்டித்த மனிதனை திரும்பவும் அதே சாயலாக உயிர்த்தெழுதலின் மூலமாக மாற்ற விரும்புகிறார். அவரை நாம் எப்படி அறிய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அப்படியே அந்த நோக்கத்தையும் அங்கே நிறைவேற்றுகிறார். வாசிக்கிறேன் ஒரு வசனத்தை, யோவான் 17:3, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராய் இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அவரை நாம் எப்படி அறிய வேண்டும், அவர் எப்படிப்பட்டவர், அதே நிலைமையில் நம்மையும் மாற்றி நம்மை அறிய வைக்கிறார். தேவன் அவர் விரும்புவது போல அவருடைய அன்பை நம்மில் வெளிப்படுத்துவதற்கு இது இன்னொரு காரணமாக இருக்கிறது. யோவான் 3:16 இவ்வளவாய் தேவன் அன்பு கூர்ந்து தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பினார் என்று பார்க்கிறோம். ஏன் இந்த அழியாமை சரீரத்தை தருகிறார்? இன்னொரு காரணம், எபேசியர் 2:7 கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வைக்கிறார். 1 யோவான் 4:8-16 வரை வாசித்து பாருங்கள். அங்கேயும் இதே கருத்து சொல்லப்பட்டுகிறது. துன்மார்க்கருடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் அந்த 5ஆம் அத்தியாயத்தில், யோவான் 5ஆம் அத்தியாயத்தில் 28-29 சொல்கிறார், அவர்களும் கல்லறையிலிருந்து எழும்புவார்கள், ஆனால் அவர்கள் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க மாட்டார்கள், நித்திய நரகத்திற்குள்ளாக தள்ளப்படுவார்கள். எனவே தேவ பிள்ளைகளுக்கு ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு. அந்த உயிர்த்தெழுதல் எப்படி நடக்கும், அந்த உயிர்த்தெழுதலின் அவசியம் என்ன, நம்முடைய சரீரம் எப்படி இருக்கும், அந்த சரீரத்தினுடைய குணாதிசயங்கள் என்ன என்பதை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். இந்த விசுவாசத்தோடு கூட, இந்த தரிசனத்தோடு கூட நீங்களும் நானும் முன்னேறி செல்வோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மையும் ஒரு நாள் உயிர்த்தெழ செய்வாராக. அந்த தகுதியை நாம் பெறுவோமாக. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம், நீங்களும் எங்களுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே அந்த 2ஆம் உயிர்த்தெழுதலுக்கு நம்மை பங்குள்ளவர்களாக மாற்றுவாராக. ஆமென்.